நேற்று நடந்த அந்த சம்பவங்களை குறித்து திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உட்பட இந்த அவையில் உள்ள அனைத்து கட்சிகளை சார்ந்தவர்களும் தங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள், துயரத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள், ஆறுதலை வெளிப்படுத்தி கடிதம் மூலமாக எங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும், இந்த விதியின் கீழ் சொல்ல வேண்டும் என்றும் என்னை கேட்டிருக்கிறார்கள். இப்போது 110 விதியின் கீழ் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் என்னிடம் அனுமதி கேட்டிருக்கிறார். ஒரு அறிக்கையை படிக்க வேண்டும் என்று அமைச்சருக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் பெரியபாளையம் அருகே கன்னியர்பேர் கிராமத்தில் 21/6/2026 அன்று செட் பீட்டர் அண்ட் பால் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் படிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க படிங்க என்ற தனியார் கடல் உணவுகளை பதப்படுத்தும் தனியார் தொழிற்சாலையில் ஐஸ் பிளாக்ஸ் ஜெனரேட்டருக்கு செல்லும் பைப்லைன் வால்வில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்தின் காரணமாக உறுப்பினர்கள் அமருங்கள், உறுப்பினர்கள் அமருங்கள், உறுப்பினர்கள் அமருங்கள். நானா சட்ட விதிகள் வேண்டாம், அமைதியா உட்காருங்க. முதல்ல 110 விதியின் அரசின் சார்பில் இருங்க, அரசின் சார்பில் சொல்லட்டும். நீங்கள் சொல்ல உட்காருங்க, நான் சொல்றேன், உட்காருங்க சொல்றேன். நீங்கள் சொல்ல விரும்புகிற கருத்துக்களை இன்றைக்கு ஏறத்தாழ 11 பேர் பேச இருக்கின்றார்கள். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிற கருத்து இருங்க. அமைச்சர் இப்போது 110 விதியின் கீழ் விளக்கம் அளிப்பார். இந்த விளக்கத்தில் உங்களுக்குள்ள கருத்துக்களை உங்களுடைய கட்சியின் சார்பில் பேச இருக்கின்றார்கள். பேசுகிறப்போ உங்க கருத்தை சொல்ற உரிமை நான் தருகிறேன். இந்த 0 அவர் கிடையாது. வினாக்கள் பாருங்க, பிசினஸ் அட்வைசரி கமிட்டியில உட்கார்ந்து பேசுகிற போது வினாக்கள் விடைகள் நேரமும் 0 அவர் கிடையாது என்று சொல்லிவிட்டோம். இப்போது இதை பற்றி இந்த கருத்துக்களை நீங்கள் பேசுகிற போது உங்கள் உறுப்பினர் சார்பில் எடுத்து வைக்க நான் அனுமதி அளிக்கிறேன். அப்போது நீங்கள் தாராளமாக பேசலாம். மாண்புமிகு அமைச்சர் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் பெரியபாளையம் அருகே கன்னியர்பேர் கிராமத்தில் 21/6/2026 அன்று செட் பீட்டர் அண்ட் பால் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி என்ற தனியார் கடல் உணவுகளை பதப்படுத்தும் தனியார் தொழிற்சாலையில் ஐஸ் பிளாக்ஸ் ஜெனரேட்டர் மிஷினுக்கு செல்லும் பைப்லைன் வால்வில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்தின் காரணமாக அமோனிய வாயு கசிவு ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தின் காரணமாக இதுவரை அங்கு பணியில் இருந்த 74 நபர்கள், 70 பெண்கள், 4 ஆண்கள் பாதிக்கப்பட்டு அரசு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று உறுப்பினர் அமருங்க. உறுப்பினர் அமருங்க. நீங்க உட்கார்ந்தீங்கன்னா தான் நான் பேச முடியும். உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. பாருங்க, நீங்க உங்க கட்சி தலைவர் பேசுற, நீங்க எல்லாம் குறுக்க ஏன் பேசுறீங்க? பேசாதீங்க, குறுக்க பேசாதீங்க. யாரோ ஒருத்தர் பேசுங்க. உரிமை மீறல் பிரச்சனை இருங்க. உரிமை மீறல் பிரச்சனை பற்றியும் நீங்கள் எனக்கு காலையில எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள். இருங்க, உரிய நேரத்தில் தான் எடுக்க முடியும். இப்போது அதை எடுத்துக் கொள்வதற்கு இல்லை. இருங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனையை பற்றி முற்றிலுமாக பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று நான் சொன்னால் நீங்கள் கவலைப்படலாம். உங்கள் கட்சியின் சார்பில் பேசுவதற்கு இன்றைக்கு அனுமதி அளிக்கிறேன். அப்ப பேசுகிற போது உரிமையும் பிரச்சனையும் பேசுங்கள், கோரிக்கை பற்றி பேசுங்கள், அமைச்சர் கூறியதுக்கும் பதில் பேசுங்கள்.
இப்- இப்- நீ இப்போது 110 இருங்க, 110 விதியின் கீழ் மாண்பு அமைச்சர் இருங்க, 110 விதியின் கீழ் 110 விதியின் கீழ் வேறு பிரச்சனை குறித்து அவர் பேசுகிறாரு. நீங்க அதை கேட்டுவிட்டு உங்க பிரச்சனை பற்றி நான் பதில் சொல்றேன். அது வரைக்கும் அமைதியா உட்காருங்க. பேசுங்க. உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இருங்க. எதுக்கு இருங்க? இல்லங்க இருங்க. இல்லங்க பாருங்க, சபை இல்லைங்க, சபை விதிகளுக்கு உட்பட்டு தான் நடக்கிறேன். தயவுசெய்து சொல்றேன். அப்புறம் முன்னாடி அப்படி நடந்தது. பாருங்க, உரிமை பிரச்சனை பாருங்க, உரிமை பிரச்சனை. நீங்க பதிலுக்கு பதில் பேசியா என்னால பதில் சொல்ல முடியாது. கொஞ்சம் அமைதியா கேளுங்க. அந்த அனுமதி 110 விதியின் கீழ் இந்த சம்பவத்துக்கு இல்லங்க சார். இருங்க, நான் என்ன சொல்றேன், நான் சொன்ன பிறகு மாண்பு அமைச்சர் தான் நீங்க அந்த 110 விதி பேசுவார். நீங்க உட்காருங்க, உரிய நேரத்தை அதை பற்றி அனுப்புங்க. நூத்தி 10 விதியின் கீழ் மாண்பு அமைச்சர் விளக்கத்தை அளித்த பிறகு நீங்க பேசுங்க. இடையில எல்லாம் ஒண்ணுதான். அதற்கு அதாங்க இல்ல 110 மாண்புமிகு உறுப்பினருக்காக சொல்றேன். 110 விதியின் கீழ் மாண்புமிகு அமைச்சர் பேசிய பிறகு விவாதம் இல்லை. இருங்க, பேசி முடிச்சார். இருங்க பேசி முடிச்சார். இருங்க, நான் இப்போ பாருங்க, உங்களுக்கென்று உங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர் பேசுகிற போது இதே பிரச்சனை கொஞ்சம் கலந்து பேசுங்க. நீங்க அப்பவும் சொல்லுங்க. நீங்க உரிமை மேல் ஒரு மேகதாது பிரச்சனை இருங்க சொல்லி முடிச்சிடுறேன். மேகதாது பிரச்சனை பற்றி உரிமை மீறல் கொடுத்திருக்கிற அந்த விவாதத்தை நீங்கள் உங்களுக்கென்று பேச இருக்கின்ற உறுப்பினர் பேசுகிற போது நீங்க அந்த பிரச்சனையை சொல்லலாம். அதற்குரிய பதில் நான் சொல்றேன். அது உரிமை பிரச்சனையாக ஏற்றுக்கொள்ள முடியாத மாண்புமிகு அமைச்சர், நீங்க பதில் சொல்லுங்க. ஏற்கனவே அலுவல் ஆய்வு குழு எடுக்கப்பட்ட முடிவுபடிதான் நடப்பேன். அலுவல் ஆய்வு குழுவுக்கு மீறி நடக்க முடியாது. தயவுசெய்து அமருங்கள். மாண்புமிகு அமைச்சர், நீங்க உங்களுடைய 110 விதிகள் உங்களுடைய படிங்க. நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இவ்விபத்தின் காரணமாக இதுவரை அங்கு பணியில் இருந்து 74 நபர்கள், 70 பெண்கள், 4 ஆண்கள் பாதிக்கப்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 15 நபர்கள் அரசு மருத்துவமனையிலும் 27 நபர்கள் தனியார் மருத்துவமனையிலும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தொடர் கண்காணிப்பில் உள்ளனர். 27 நபர்கள் சாதாரண சிகிச்சையில் உள்ளனர். இவ்விபத்தின் துரதிருஷ்டவசமாக 5 பெண்கள் உயிரிழந்து உள்ளனர் என்ற துயரமான செய்தியினை கேட்டு அறிந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகவும் வேதனை அடைந்து அவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் உடனடியாக வழங்க உத்தரவிட்டுள்ளார்கள். மேலும் அவர்களின் உடல்களை சொந்த மாநிலத்திற்கு அனுப்பி நல்லடக்கம் செய்வதற்கான செலவினை அரசே மேற்கொள்ளும் எனவும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இவ்விபத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நபர்கள் தீவிர சிகிச்சை அளிக்கவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளனர். மேலும் இவ்விபத்தில் உயிரிழந்த மற்றும்
பாதிப்படைந்த தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் மாநில ஈட்டுறுதி காப்பீடு திட்டம் என்ற முறையில் இஎஸ்ஐ பிஎஃப் வருங்கால வைப்பு நிதியை வழங்கிடவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இவ்விபத்தின் குறித்து இயக்குனர், தொழிலாள பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை இயக்குனர், பொது சுகாதாரத்துறை மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு உறுப்பினர் செயலாளர் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு முதற்கட்ட விசாரணை அறிக்கையின் 24 மணி நேரத்துக்கு உள்ளாகவும் முழுமையான விசாரணை 3 நாட்களுக்கு சமர்ப்பிக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளனர். இனி வரும் காலங்களில் இது போன்ற விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டு அசாடஸ் இண்டஸ்ட்ரிகளை உடனடியாக குழு அமைத்து ஆய்வு செய்யவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு மொத்தம் 54,957 தொழிற்சாலை உள்ளன. இதில் தொழிலாளர்கள் 27,65,313 தொழிலாளர்கள் உள்ளனர். இதில் அபாயகரமான தொழிற்சாலைகள் 6,669 உள்ளனர். இனிவரும் காலங்களில் தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் இதுபோல் நடக்காமல் இருக்க அனைத்து விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அளிக்கிறேன். கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்தீங்கன்னா அனுமதி இருங்க. அவ்வளவுதான். இல்ல இப்போது 110 விதி பாருங்க, 110 விதியின் கீழ் மாண்பு அமைச்சர் அறிக்கை படித்த பிறகு விவாதம் கிடையாது. தயவுசெய்து அமருங்கள். நீங்க உறுப்பினர் பேசுற போது பேசுங்க. நீங்க உறுப்பினர் பேசுகிற பாருங்க, உங்களுக்கு விவாதம் இல்லைங்க. நீங்க பாருங்க, அவர் பேசிய பாருங்க, தயவுசெய்து நீங்களே அவர் பேசிய பிறகு அந்த கருத்தை ஒட்டி பேசுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. 3 திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு பேச இருக்கீங்க. அப்படியே கருத்துக்கள்லாம் சொல்லுங்க. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேளுங்க. யார் வேண்டாம்னு சொல்ற இப்ப பேச முடியாது. 110 விதியின் கீழ் அறிக்கை படித்த பிறகு விவாதம் கிடையாது. உட்காருங்க. மாண்பு உறுப்பினருக்கான சிலவற்றை நான் வெளியே கேட்கிறேன். மாண்பு உறுப்பினருக்கு பாருங்க எதிர்கட்சி கொறடா அவர்களுக்கு நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். பண்ணிட்டாரு. இந்த 110 விதியின் கீழ் அவர் பேசிய பேச்சுகள் குறித்து எந்த விவாதம் கிடையாது. நீங்க கேட்க உரிமை பிரச்சனை சொல்றேன். உட்காருங்க. நீங்க சொன்ன உட்காருங்க. இல்லைங்க, உரிமை பிரச்சனை பற்றி பேசுவதற்கு நான் அனுமதி அளிப்பேன். உட்காருங்க. எப்ப தர வேண்டும் என்று எனக்கு தெரியும். தயவுசெய்து உட்காருங்க, நான் தருவேன். உட்காருங்க. அமைதியா உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினருக்கான குறிப்புரைகள். மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு பேரவை நடவடிக்கை தொடர்பாக சில குறிப்புகளை நான் விரைந்து வழங்க விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தாங்கள் விவாதத்தில் பேசும்போது நீதிமன்ற விசாரணையில் இருக்கும் எப்பொருள் மீதும் தன் கருத்தை சொல்லவோ குறிப்பிடவோ கூடாது. அப்படி சொன்ன காரணத்தினால்தான் மதுரையை சார்ந்த அந்த உறுப்பினர் பேசிய பேச்சுகள் அவை குறிப்பில் நீக்க வேண்டும் என்று கேட்டீர்கள். நான் ஆய்வு செய்தேன். அது அவை குறிப்பில் நீக்கப்பட்டது. மேலும் உறுப்பினர் எவரையும் தனிப்பட்ட முறையில் முறையற்ற வார்த்தைகளால் தாக்கி பேசவும் கூடாது. மேலும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி பேரவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் மற்றும் ஊறு விளைவிக்கும் நோக்கிலும் சர்ச்சை ஏற்படும் வகையிலும் பேசக்கூடாது. சட்டமன்ற பேரவை நடவடிக்கையில் சிறப்பாக அமையவும் பேரவை நேரத்தை மிகவும் பயனுள்ள முறையில் பயன்படுத்திக் கொள்ள ஏதுவாகவும் மாண்பு உறுப்பினர்கள் உரையாற்றும் போது அவ்வப்போது பேரவையின் ஆய்வில் உள்ள மற்றும் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டுள்ள பொருள் குறித்து சுருக்கமாகவும் தெளிவாகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆக பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர்கள் தாங்கள் பேசும்போது தொகுதி உள்ள மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை குறித்து தங்களது உரையில் கூறலாம். தொகுதி சார்ந்த பொதுவான கோரிக்கைகள் குறித்து என்னிடம் எழுதி கொடுத்தால் அவற்றை அவையில் தாங்கள் பேசியதாக அவை குறிப்பில் பதிவு செய்து தங்களது உரையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டு அந்த உரையின் நகல் மாண்பு உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி வந்தா உரையில் நீங்க என்ன எழுதி கொடுக்கின்றீர்களோ அது உங்களுக்கு நீங்கள் பேசியதாகவே கருதி அந்த உரை உங்களுக்கு வழங்க. அப்புறம் நீங்க தொகுதிக்கு போகிற போது
நமது சட்டமன்ற உறுப்பினர் என்னென்ன பேசினார் என்று உங்கள் தொகுதியில் ஒரு புத்தகமாகவோ நோட்டீஸாக அடித்து மக்களுக்கு கொடுப்பதன் மூலமாக அவையில் நீங்கள் என்ன பேசினீர்கள் முழுமையாக என்பதை மக்கள் தெரிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு ஏற்படும். அடுத்து மேலும் உறுப்பினர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு குறிப்பு அளிக்க விரும்புகிறேன். பேரவை நடவடிக்கைகள் தற்போது நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்படுவதால் பேரவையில் உள்ள உறுப்பினர்கள் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பேரவையில் சில உறுப்பினர்கள் அவையில் உள்ள மற்ற உறுப்பினர்களை கேலி செய்யும் வகையில் செய்த முகபாவனைகள் மற்றும் சைகை மொழிகள் பேசியவை கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் ஊடகங்களிலும் வேகமாக பரவி வருகிறது. இது சட்டமன்ற பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் குறைக்கும் வகையிலான செயலாகும். இந்தியாவில் உள்ள பிற சட்டமன்ற பேரவைகளுக்கு எடுத்துக்காட்டாகவும் நூற்றாண்டு வரலாற்று பெருமை கொண்ட இந்த மாமன்றத்தின் மரபினை காத்திடும் வகையிலும் கண்ணியத்தினையும் மாண்பினையும் உயர்த்தி பிடிக்கும் வகையிலும் பேரவையின் சில நிகழ்வுகள் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுவதால் மாண்பு உறுப்பினர்கள் தங்களது பொறுப்பினையும் கடமையினையும் உணர்ந்து இதுபோன்ற கண்ணிய குறைவான செயல்களில் இனிவரும் காலங்களில் ஈடுபடக்கூடாது என அறிவுறுத்துகிறேன். இதுபோன்ற செயல்கள் தொடர்ந்தால் அந்த செயல் அவையின் உரிமை மீறலாக கருதப்பட்டு சம்பந்தப்பட்ட உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காருங்க. அவங்க பேசட்டும். எடுக்கிறேன்னு சொல்லி இருங்க. எப்ப எடுக்கணும் நீங்க சொல்லக்கூடாது. எடுப்பேன். எப்ப எடுக்கணும் எடுப்பேன். எங்களை பொறுத்தளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு நாங்கள் அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிற செய்தியை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். வேறொன்றுமல்ல. 110 அதில் கூட நான் அதை பத்தி நான் பேச அனுமதி தயவு செய்து அதை பற்றிங்க. நீங்கள் உங்களுடைய உறுப்பினர் பேசுகிற போது அதிகமான நேரம் கூட நான் தரேன். அமைச்சருடைய 110 விதி சொல்லப்பட்ட பத்தி பேச இப்ப வேண்டாம். உட்காருங்க. அனுமதிக்க முடியாது. உட்காருங்க. அடுத்து இருங்க. அடுத்து நான் இப்போ இருங்க. நேரலை ஒலிபரப்பு பத்தி நான் ஒண்ணு சொன்னேன். காலையில் நீங்க ஒரு கடிதம் கொடுத்திருக்கீங்க. இருங்க. எடுத்துக்கிறேன். அவை முடிவதற்குள்ளாக ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தரப்படும். இப்ப நீங்க அமைதியா நீங்க எப்ப இல்லங்க கடிதம் பாருங்க. 0 இல்ல. நீங்க கடிதம் மூலமா கொடுத்திருக்கீங்க. எப்போது எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய உரிமை. நான் எப்போது எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்வேன். இன்று அவை முடிவதற்குள்ளாக அதை பற்றி விவரம் கொடுக்க உங்கள் உரிமையை மட்டுமல்ல இருங்க. உங்கள் உரிமையை மட்டுமல்ல, இந்த அவையின் எல்லா உறுப்பினருடைய உரிமையும் தமிழ்நாட்டு மக்களின் உரிமையும் பாதுகாக்கின்ற விதத்திலே தான் இந்த மேகதாது பிரச்சனைக்கு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அது குறித்து உரிமை பிரச்சனைக்கு உங்களுக்கு வாய்ப்பு அளிப்பேன். நீங்க அமைதியா உட்காருங்க. வாய்ப்பு அளி இப்ப நீங்க சொல்லாதீங்க. என்ன இப்பே என்று சொல்லி கட்டாயப்படுத்த உரிமை இல்லை. நான் அளிப்பேன். உரிய நேரத்தில் அளிப்பேன். உட்காருங்க. நீங்க இல்லைங்க. இல்லைங்க. 0 அவர் கிடையாது. அலுவலகத்துக்குள்ள 0 அவர் கொஸ்டின் அவர் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. நீ திரும்ப அதை பேசிக் கொண்டுதான் அனுமதிக்க முடியாது. உரிமை மேல் பிரச்சனை பேசுவது எடுப்பேன். அனுமதிப்பேன். இன்று அவை முடிவதற்குள்ள அனுமதிப்பேன். இப்போதே எடுங்க. நீங்க வெளியே போய் பேசுங்க. எனக்கு ஒன்னும் ஆட்சி முடியாது. வெளியில என்ன அதைத்தான் நான் சொல்லுகிறேன். நீங்கள் சொல்லுகிற நேரத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அவை முடிவதற்குள்ளாக வாய்ப்பு அளிப்பேன். அவை முடிவதற்குள்ளாக வாய்ப்பு அளிப்பேன். நீங்க பேசுங்க. இப்போது எடுத்துக்கொள்ள முடியாது. சபையின் மற்ற நடவடிக்கைகள் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறேன். தயவுசெய்து அவை நடப்பதற்கு அமைதியாக ஒத்துழைப்பு தாருங்கள். அதை செய்து உட்காருங்க. உங்கள் விருப்பம். ஆமா. அமைதியா வெளியேறுங்க. அமைதியா இருங்க. தவறான வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. அவர் பின்னாடி இருக்க உங்க உறுப்பினர் பேசல. வேண்டாம். என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்க பேசுவது அவை குறிப்பில் ஏறாது.
என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் பேசியது அவை குறிப்பிட்ட யாராவது மாண்பு உறுப்பினருக்கு நான் ஒன்று சொல்கிறேன். உரிமை மீறல் பிரச்சனை பற்றி காலையிலே எனக்கு மனு கொடுத்தார்கள். அது ஆய்வில் இருக்கிறது. அவை முடிவதற்குள்ளாக வாய்ப்பு அளிக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். இது அவை முடிவதற்குள்ளாக வாய்ப்பு அளிக்கிறேன், உறுதியாக தருவேன் என்று சொன்ன பிறகும் அவர் வெளிநடப்பு செய்கிறார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த உரிமை உங்களுக்கு அதே தான் பதில். நீங்க அமைதியா உட்கார்ந்து இந்த பிரச்சனையை பற்றி உங்களுடைய மாமன்ற உறுப்பினர் பேசுகிற போது அதற்குரிய பதிலை அதற்குரிய பதிலை மாண்புமிகு முதலமைச்சர் சார்பிலே அளிப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே என்னிடம் அப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். உரிய நேரத்தில் அவர்கள் பதில் அளிப்பார்கள். நீங்கள் பேசுகிற போது பேசலாம். உட்காருங்க. பாருங்க, பேரவைத் தலைவரை இப்போதே அனுமதி யாரும் கட்டுப்படுத்த முடியாது, அனுமதிக்கவும் முடியாது. அமைதியா அமருங்கள். முக்கியமான ஒரு குறிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன். நல்லா பேசும்போது வெளியில கோஷம் போடுகின்றவர்களை வெளியேற்றுமாறு அவை காவலர்களை கேட்டுக்கொள்ள. வெளியில போய் அவங்க என்ன பேசட்டும். வளாகத்துக்குள்ள இறங்க குரல் கொடுக்க கூடாது. தயவுசெய்து வெளியே போக சொல்லுங்க. வெளியே அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். போங்க.